ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மைண்ட் செட். நான் ட்ரேடிங்கை வந்து பிஸ்னஸாக பாருங்க நான் லாட் ஆஃப் டைம் சொல்லிட்டேன். பட் மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, இஃப் ஐ இன்வெஸ்ட் $100 மீன்ஸ் நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சால் மட்டும்னா இந்த பிஸ்னஸை சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயமே பண்ண முடியும். ஏன்னா ட்ரேடிங்கில் நான் நிறைய டைம் சொல்கிறது வந்து ப்ராஃபிட் மேக்கிங்கிறத விட என் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஐ வில் பி இன்வெஸ்ட் 10 lakh ஃபார் யூ. 3-4 மாதமாக டெய்லி நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 10,000 தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் வந்து உங்கள் மேலே 10 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி. ஒரு மாதத்துக்கு 100 பிஸ்னஸ் நியூ பிஸ்னஸ் உள்ள வருது. ஆனால் இந்த 100 பிஸ்னஸ் மேனும் ஸ்டாண்டாக நிற்கிறாங்களா 3 மாதம்னு கேட்டால் இல்லை. கிட்டத்தட்ட 95 members வில் பி க்ளோஸ் த பிஸ்னஸ். கிரிப்டோ மார்க்கெட் எந்த மார்க்கெட் வேணால் இந்த மார்க்கெட் தான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எந்த மார்க்கெட்டில் வேணால் ட்ரேட் பண்ணுங்கள். பட் மந்த்லி கன்சிஸ்டண்ட்டாக 5 to 10% கழிச்சா போதும் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ ட்ரேடுக்கு 10% ரிஸ்க் எடுங்க. தப்பு இல்லை. இப்போ ட்ரேடுக்கு எத்தனை % ரிஸ்க் எடுங்க? 10% ரிஸ்க் எடுங்க. வித் இந்த மந்த்தில் உங்களோட அக்யூரசி இது லக் பேஸ்டு கிடையாது. இது டோட்டலாகவே என்ன? ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி நான் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மைண்ட் செட். ஏன்னா நிறைய பேர் மைண்ட் செட்டை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் நம்மளோட பெரிய மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போனேன். இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கணும்னு நினச்சா ப்ளீஸ் இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. பட் நான் இதுலேருந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதெல்லாம் நான் இங்கே எப்போவுமே சொல்லுவேன். ஏன்னா டைம் இஸ் வெரி வெரி ப்ரீசியஸ். டைம் விட்டால் கிடைக்காது. ஸோ ஓகே, வெல், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, ஒரு ட்ரேடருடைய மனநிலைமை, அதாவது ஒரு ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் உள்ளே வரும்போது அப்படிங்கிறதான் இங்கே வந்து நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலி இதுதான் வந்து பேச போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக இது உங்கள் கூட சிங்க் ஆகும். ஏன்னா இது என் கூடயும் சிங்க் ஆகும். ஏன்னா சில நேரத்தில் ஹியூமனோட மைண்ட் செட் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேடிங்கை வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் சரி நிறைய வீடியோஸில் வந்து பிஸ்னஸாக பாருங்க நான் லாட் ஆஃப் டைம் சொல்லிட்டேன். பட் மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, இஃப் ஐ இன்வெஸ்ட் $100 மீன்ஸ் I need to make $1,000 within the month, within the day or within the week அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கு. அதாவது இது என்னன்னா ஃபாஸ்ட், நீட் டு பி ஃபாஸ்ட்டாக நான் மேக் பண்ணணும். ஸோ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணணும். $100 போட்டு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக $1,000 மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். இது 100% இல்லை 200% ராங் மைண்ட் செட். அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு டீ கடை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு அந்த டீ கடையை வந்து 10 டீ கடை ஆக்கிடுவேன்னு சொன்னால் யாராலையும் முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இட்ஸ் அ ரியாலிட்டி ட்ரூ. ரியாலிட்டிக்கு யாருமே இங்கே வர மாட்டேங்கிறீங்க. ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயமே பண்ண முடியும். ஏன்னா ட்ரேடிங்கில் நான் நிறைய டைம் சொல்கிறது வந்து ப்ராஃபிட் மேக்கிங்கிறத விட என் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ராஃபிட் மேக்கிங்கை விட ஐ நீட் டு ப்ரொடெக்ட் மை கேபிட்டல். இஃப் ஐ ப்ரொடெக்ட் மை கேபிட்டல் ஐ வில் பி சர்வே த மார்க்கெட். ஸோ நான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண எனக்கு கேபிட்டல் வேணும். அப்போ அந்த கேபிட்டலை நான் முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். பட் இங்கே அது இல்லை. ஏன்னா இன்ஸ்டன்ட் மணி மேக்கிங். ஸோ இன்ஸ்டண்ட்டாக மணி மேக்கணும்னா நீ ட்ரேடிங்குள்ளவா. ஸோ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வில் மேனிப்புலேட்டிங். நான் இன்ஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ணுமா, நீ ட்ரேடிங்குள்ளவா. ஸோ இன்ஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ணுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. இஃப் யூ லாக் மீன்ஸ் யூ வில் பி மேக்கிங் த இன்ஸ்டன்ட் மணி. இஃப் யூ ஹேவ் த லக் மீன்ஸ் ஒன். அதாவது உங்ககிட்ட லக் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் மணி மேக் பண்ணுறது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை நான் வந்துட்டு இந்த மைண்ட் செட்டோட நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ யூ வில் பி ப்ரிப்பேர் டு லூசிங். நீங்கள் முதலே வந்து ப்ரிப்பேர் ஆகிடுங்க. நான் லூஸ் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா நான் எவ்வளவோ டைம் சொல்லிட்டேன், இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வாங்க. ஏன்னா யாருக்குமே இல்லை. ஏன்னா எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் போட்டேன், என்கிட்ட 10,000 இருந்தால்
என்கிட்ட 10,000 தான், நான் டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிறாங்க. ஐ வில் பி கிவிங் த ஒன் சேலஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன். இந்த மாதிரி போடுறீங்களே, இந்த மாதிரி போடுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சேலஞ்ச் கொடுக்குறேன். என்ன சேலஞ்ச் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே 10,000 வச்சு திட்ட 3 to 4 மாதம் நான் டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு பயிராச்சும் இங்கே வந்து சொல்லுங்க. ஸோ ஐ வில் பி இன்வெஸ்ட் 10 lakhs ஃபார் யூ. 3-4 மாதமாக டெய்லி நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 10,000 தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் வந்து உங்கள் மேலே 10 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி. ஐ வில் பி ரெடி. ஒருத்தவங்களாவே சொல்ல முடியுமா? ஸோ no one possible. Because of you can making the 1 day or you can making the 3 days. If you making the minimum 10 days, but 11th day your capital will be gone. உங்களோட கேபிட்டல் கண்டிப்பாக கான் ஆகும். இதை நான் 100% சொல்லுவேன். ஏன்னா முடியாத காரியத்தை நான் முடியும்னு நான் சொல்றது வந்து முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் 10,000 வச்சு டெய்லி நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 10,000 வச்சு டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன்னு தெரியல. இந்த மைண்ட் செட்டை டோட்டலாக பண்ணுங்கள். அதாவது நீங்கள் 1 lakh வச்சுருந்து டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிங்கன்னா ஐ வில் பி சல்யூட் யூ. 1 lakh வச்சுருந்து டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிங்கன்னா ஐ வில் பி சல்யூட். பட் 10,000 வச்சுருந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது முடியாத. அதாவது கடலில் ஊசியை போட்டு நட்டையிற மாதிரி. அதனால நான் எப்போவுமே எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போனேன்னா அந்த பிஸ்னஸுக்கு நான் எவ்வளவு கேபிட்டல் முதலீடாக இன்வெஸ்ட் பண்ணுறணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் மேனிங் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 100 பிஸ்னஸ்மேன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் மட்டும். ஒரு மாதத்துக்கு 100 நியூ பிஸ்னஸ் உள்ள வருது. ஆனால் இந்த 100 பிஸ்னஸ் மேனும் ஸ்டாண்டாக நிற்கிறாங்களா 3 மாதம்னு கேட்டால் இல்லை. கிட்டத்தட்ட 95 members will be close the business. But one and only surveyed 5 members only. Why? Think. ஏன்? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் இங்கே பிரச்சனை. இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே வந்து கன்சிஸ்டன்சி மட்டும். ட்ரேடிங்லுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கன்சிஸ்டன்சி தான். If you have a consistency, you will be winning the market. If you have a consistency, you will be win the market. ஸோ அதே தான் நான் சொல்லுவேன். நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, if you invest $1,000 means you have to be planned. So monthly I will be on 5 to 10% returns. எந்த ஒரு பிஸ்னஸ்லுமே இதுவே ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸுமா, சீரியஸாக சொல்லுவேன். 5 to 10% ரிட்டர்ன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ரிட்டர்ன். அது நீ ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கும், கிரிப்டோ மார்க்கெட், எந்த மார்க்கெட் வேணால், இந்த மார்க்கெட்னு நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் எந்த மார்க்கெட்டில் வேணால் ட்ரேட் பண்ணுங்கள். பட் மந்த்லி கன்சிஸ்டண்ட்டாக 5 to 10% கிடைச்சா போதும் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது என்னோட ஒன் ஆஃப் த ரெக்வெஸ்ட். அது என் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, நான் சொல்ல ஒரே ஒரு குறிக்கோள், அந்த மைண்ட் செட்டில் வாங்க. ஏன்னா நான் $100 போட்டு $1,000 மாட்டணும், $100 போட்டு டபுள் அக்கௌண்ட்டாக மாட்டணும், ட்ரிபிள் அக்கௌண்ட்டாக மாட்டணும். இந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா யூ வில் பி ரெடி டு டேக் எ ரிஸ்க். அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போயிடுங்க. அதாவது இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, நான் எல்லாத்தையுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, இஃப் யூ மேக்கிங் த மணி $100 to $200 நீங்கள் மேக் பண்ண போறீங்கன்னா, இந்த $100 மறக்கிறதுக்கு, இந்த $100 லூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிடுங்க. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ நீட் டு மேக்கிங் த டபுள் த அக்கௌண்ட், நீங்கள் கண்டிப்பாக எதுக்கு ரெடியாக இருக்கணும்னா லாஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடணும் இந்த $100. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கம்பல்சரி யூ கேன் டேக்கிங் த 100% ஆஃப் த ரிஸ்க் இன் த. அதாவது நான் சொன்னேன்னா வித்தின் த டேல இருக்கணும் அப்படின்னா. பட் ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்கிறேன். அதாவது என்ன ஸ்டெப் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். நீங்கள் இதை $100 $200 மாற்றுறதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்ன ஸ்டெப் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, என்ன ப்ரோ இவ்வளோ நேரம் இவ்வளோ சொன்னீங்க, $100 $200 மாற்றுறதுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டெப், சூப்பரான ஸ்டெப், முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. 100 லாஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டீங்க, நான் $100 லாஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ட்ரேடுக்கு 10% ரிஸ்க் எடுங்க. தப்பு கிடையாது. இப்போ ட்ரேடுக்கு எத்தனை % ரிஸ்க் எடுங்க? 10% ரிஸ்க் எடுங்க. வித்தின் த மந்த்தில் உங்களோட அக்யூரசி 50% இருந்தாலே, நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களோட அக்யூரசி 50% இருந்தாலே 10 ட்ரேட்ஸ் எடுப்பீங்க. அதில் 5 ட்ரேடு லாஸு, 5 ட்ரேடு வின். அப்போது லாஸ் ஆனது 50%, வின்னிங்கு
100% உங்கள் கையில் 50% ப்ராஃபிட் நிற்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ 50% இருக்குங்கப்போ சிம்பிள். இது 1 month or 2 months யூ வில் பி டபுள் ஆகும். நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒரு 1 or 2 months நீங்கள் டபுள் ஆக்கிடுங்க $200. Then you can withdraw your capital. Then you can play with the profit. So same as அதே மாதிரி பண்ணுங்க $200 நெக்ஸ்ட் 2 monthல $400 மாத்துங்க, $400 நெக்ஸ்ட் 2 monthல $800 மாத்துங்க. ஸோ $800 நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, $1,600 மாத்துங்க, $1,600 $3,200 மாத்துங்க within the 1 year. எத்தனை பர்சன்டேஜ் இந்த $100 கிட்டத்தட்ட 3,000% மாற்ற முடியும் within the 1 year. பட் பிளான் உங்களோட அக்யூரசி கம்பல்சரி என்னவா இருக்கணும், 50% இருக்கும். இந்த 50% அக்யூரசியோட நீங்கள் ஸ்ட்ராங்காக ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா 200 400 ஆகும், 2 monthல 400 800 ஆக மாறும், 800 1600 மாறும், 1600 3200 மாறும். இதுக்கு கிட்டத்தட்ட நான் எவ்வளோ டியூரேஷன் சொல்லியிருக்கேன், 1 year. இட்ஸ் பாசிபிள். ஆனால் ரிஸ்க் எடுக்க போகிற அமௌண்ட் எவ்வளோ, ஜஸ்ட் ஃபார் $100. இந்த $100 நீங்கள் ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா கம்பல்சரி யுவர் அக்யூரசி வில் பி த 50%. நான் 90% சொல்ல, 80% சொல்ல, 70% சொல்ல. ஸோ இந்த பர்சன்டேஜை வச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா இது ஈஸி. பட் நான் சிங்கிள் ட்ரேடர் டபுள் ட்ரிபிள் ஆக போனேன் அப்படின்னா முடியாது. ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இதுக்கு ஒரு 2 மாதம், இதுக்கு ஒரு 2 மாதம், இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2 months டைம் பீரியட். ஸோ 2 months படிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 மாதம் ஆயிடுச்சு. 10 மாதத்துலேயே நம்ம என்ன பண்ணோம் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். பட் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா கம்பல்சரி என்னவா இருக்கணும், நான் என்ன சொல்லுவேன், கம்பல்சரி என்னவா இருக்கணும், கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிசிப்ளினை ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது ஃபாலோ பண்ண தெரிஞ்சுன்னா இது ஈஸி. கன்சிஸ்டன்சி டிசிப்ளினை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸி. If you not follow the consistency, if you not follow the discipline, it's not easy. Seriously, frankly, I say the frank-ஆ சொல்றேன், முடியாது. ஸோ டிசிப்ளினான ரூல், டிசிப்ளினான கன்சிஸ்டன்சி இதை ஃபாலோ பண்ணிங்க. அதாவது கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஆஃப் த சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இதை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் கரெக்டாக பண்ணாதான், கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணாதான் இந்த இது சாத்தியக்கூடாது. இல்லை அப்படின்னா இந்த விஷயம் சாத்தியக்கூடாது கஷ்டம். ஓகேவா? ஏன்னா நான் ஒரு $100 ரிஸ்க் எடுத்து 1 year இவ்வளோ பெரிய அமௌண்ட் என்னால் மேக் பண்ண முடியுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் $100. when I have to plan to starting this challenge, இந்த சேலஞ்சுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இஃப் யூ ரெடி டு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங் திஸ் சேலஞ்ச், ஸோ யூ கேன் கான்டாக்ட் வித் அவர் டீம். ஸோ இந்த சேலஞ்சில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த 1 year. ஸோ எனிதிங் இட் வில் பி ஹேப்பன். ஸோ பட் டோட்டலி இட் வில் பி த ஹை ரிஸ்க். நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறது $100, $10,000 ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஒரு 3 லட்ச ரூபா ஒரு வருஷத்தில் சம்பாதிக்க முடியலான்னு பார்க்க போகிறோம். பட் இதில் திங்க் பண்ணுவீங்க. என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் ஒரே நாளில் மேக் பண்ண முடியும். இட்ஸ் நாட் பாசிபிள் தட். என்னோட ஃபர்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா, என்னோடய கோல் என்ன நான் சொல்லிடுறேன், ஓப்பன் அப் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கோல் உங்களோட கேபிட்டலை ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிளாக மாற்றி உங்களை எடுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் we will be play with, நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம், ஒன்லி ஃபார் ப்ராஃபிட்டில் we have to play. வண்டா லக். ஆனால் இது லக் பேஸ்டு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இட்ஸ் நாட் எ லக் பேஸ்டு, இது லக் பேஸ்டு கிடையாது. இது டோட்டலாகவே என்ன, ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு. பட் இதில் ரிஸ்க் இருக்குங்கிறத நான் ஓப்பனப்பாக சொல்லிட்டேன். இந்த ரிஸ்கில் 10% ரிஸ்க் இருக்க போகிறோம். 10 out of 10 ட்ரேட்ஸ் லாஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது, 10 out of 10 ட்ரேட்ஸ் சக்ஸஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு $10,000 ரிஸ்க் எடுக்க போனேன். இது எனக்கு கிடைக்கும்னா யூ கேன் ஜாயின் வித் த டீம். நம்ம சேர்ந்து பயணிப்போம். ஸோ வாங்க சேர்ந்து பயணிப்போம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே சொல்கிறது, இதை பயணித்து வாங்க. இதை கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்,
ஜெயிக்க முடியுங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன சஜஷன் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சஜஷனுக்கான வீடியோ அப்டேட் பண்ணலாம். எனவே அந்த பாய் சிவா.